நண்பர்களே, நான் என்னதான் அதிகமாக சாப்பிட்டாலும் எனக்கு வெயிட்டே கெயின் ஆக மாட்டேங்குன்னு சொல்றவங்களுக்கு தான் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்க. வணக்கம் நண்பர்களே, பல்கிங் சீட்ஸ்ல இன்னைக்கு 4:05 மார்னிங்கே நம்ம அண்ணன் கொஞ்சம் வேலை இருக்குன்னு வேற சொல்லியிருந்தாரு. அப்படியே நம்ம நண்பர்கிட்ட பேக் வாங்கணும், அதை வேற கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. அப்படியே அவங்க ரூமுக்கு போனேன். அங்கே போய் பார்த்தா ஒருத்தர் கூட எந்திக்கல. 11 மணி ஆகும். சரி ரைட்டுன்னு அப்படின்னா கொஞ்சம் கீழே போய் ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டாங்கன்னு மேலே வந்து பார்த்தா கேக் வாங்கிட்டு வந்து அவங்க சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு ஒரே சாக்கு, என்னடா வேலை இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டு இப்படி சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. எனக்காக கேக்லாம் வாங்கி சர்ப்ரைஸ் பண்ண எங்க எல்லா அண்ணனுக்கும் ரொம்ப நன்றி. அப்படியே கொஞ்ச நாள் அங்கிருந்து பேச்ச போட்டு கொஞ்சம் ரூம் வேற கிளீன் பண்ண வேண்டிய இருந்துச்சு. அது அப்படியே நம்ம சீதாராமன் ப்ரோ கிளீன் பண்ணி இருந்தாரு. அப்புறம் நம்ம கார்த்தி அண்ணன் வந்தாரு. சிக்கன் வாங்கிட்டு வந்து அவர் தான் சமைச்சிட்டு இருந்தாரு. மஜாவா சமைச்சாரு. அதை அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு நேரா நான் வீட்டை பக்கம் கிளம்பி வந்துட்டேன். வெயிட் கெயினா வெயிட் லாஸோ முதல் விஷயம் நீங்க உங்க மெயின்டெனன்ஸ் கேலரியை கண்டுபிடிக்கணும். அப்பதான் அதுல இருந்து உங்களுக்கு சர்ப்ளஸ் பண்ணதுக்கும் டெபிசிட் பண்ணதுக்கும் ஈஸியா இருக்கும். அது எப்படா கண்டுபிடிக்கணும்னு கேட்டீங்கன்னா நேரா அந்த வெப்சைட்டுக்கு போங்க. இதுல போய் கேட்கிற டீடைல்ஸ்லாம் கொடுங்க. உங்க மெயின்டெனன்ஸ் கேலரி வந்துடும். அதுலேயே மற்ற டீடைல்ஸும் வந்துடும். வெயிட் கெயினுக்கு எவ்வளவு கேலரி எடுக்கணும், வெயிட் லாஸ்க்கு எவ்வளவு கேலரி எடுக்கணும் எல்லாமே கொடுத்துரும். அது ஒரு எக்ஸாம்பிளா வச்சு உங்களுக்கு தேவையானபடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது ரிலேட்டடா இது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க, நானே சொல்லி தரேன். அவ்வளவுதான், எல்லா ஒர்க்கவுட்டையும் முடிச்சுட்டு நான் வீட்டை பார்க்க கிளம்பிட்டேன். வீட்டில் போய் சாப்பிட்டு என்னோட நாளை முடிச்சுக்கிட்டேன். புதுசாக பக்கம் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம்.